எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அமைதி காக்கணும் அப்படின்னு ஒரு தனித்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாரு, அண்ணாமலை கருத்தை நாங்க எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு, பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல 2026லன்ட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நயினார் தான் மாநில தலைவர், அவர் சொல்றதுதான் கருத்தா எடுத்துக்கணும். அமித்ஷா, நட்டா இவங்க சொல்றதுதான் கருத்தா எடுத்துக்கணும். அண்ணாமலையை பத்தியில எங்களுக்கு கவலை இல்லை. ஆர்பி உதயகுமார் சொல்லியிருந்தாரு. ஆமா, அப்படி ஒரு பேட்டியை இன்னைக்கு வார பத்திரிகைக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அண்ணாமலையை விமர்சனம் பண்ணா பாஜக கண்டுக்காது அப்படின்னு நினைச்சிட்டாரா? அப்ப அண்ணாமலைங்கிறது பாஜக ஓரங்கட்டப்பட்ட தலைவருங்கிற இன்ஃபர்மேஷன் அதிமுக வந்துடுச்சா? இல்ல, அப்படி இருந்தாக்கா அண்ணாமலை எப்படி இப்படி பேச முடியும்? இல்ல, இவங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணாலே பாஜக விமர்சனம் செஞ்ச மாதிரி தானே. ஆமா, அப்ப அமித்ஷா விமர்சனம் பண்ணுவாங்களா? அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சின்னு தானே சொன்னாரு. இல்ல, அண்ணாமலை பேசுனதுக்கு பாஜகவிலேருந்து ஏதாவது நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க, கூட்டணிக்குள்ள ஏன் சலசலப்பு உண்டாக்குறீங்க, இல்ல இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்லாம் எந்த தகவலும் அண்ணாமலைக்கு கொடுத்து அவரை கட்டுப்படுத்தலையே. அப்ப பாஜக அண்ணாமலை பேச்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத வரைக்கும் அண்ணாமலை என்ன